உங்களோட ஸ்கிரீன் வந்திக்குதா? சவுண்ட் கேக்குதா? சார் சார் சொல்லுங்க சார். உங்களோட ஸ்கிரீன் வந்திக்குதா? உங்களோட சவுண்ட் கேக்குது இல்ல? இருக்கு சார். ஓகே, பிஸ்மில்லா. உண்டா ஓது பா. வெளில வரா பா. ஓகே சார். ஓகே சார். த த த ல தல த ஹ த அவசரப்பட ஸ்வ அ ஸ்வ அ த தல. சார். அவசரப்படாம போ. ஓகே சார். த ல தல ல த ல ஹ த ஹ. ஒரு நிமிஷம். இந்த ஒரே நிமிஷம். ஓகே சார். த த ல தல த ஹ த த அல்ல. ஹ த துவ துவ ஹ துவ ஹ. த ஹ த ஹ குட். ஸ்வ 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 அ ஸ்வ அ துவ ப போயிடுமா? அண்டு போக ஏழுமா அப்படி. ஆ ஸ்வ அ ஸ்வ அ ஆ துவ அ. நீ கொஞ்சம் ஒவ்வொரு எழுத்துக்கும் இடையில தனித்தனியாக உச்சரிக்கிற டைம்ல இடைவெளி எடுக்கணும். துவ அ ஓகே சார். துவ அ. ஸ்வ ஸ்வ அ ஸ்வ அ அண்டு போகல. ஸ்வ அ ஸ்வ அ ஆ ஸ்வ. இப்ப டைமிங் இடைவெளி போதாது. இப்ப இடைவெளி போதாது. ஸ்வ ஸ்வ அ துவ அ. ஸ்வ அ ஸ்வ அ ஸ்வ அ இடப்படாது. ஸ்வ அ ஸ்வ அ ஸ்வ ஸ்வ அ துவ அ. ஸ்வ அ ஸ்வ அ போகுது. ஓகே சார். ஸ்வ அ ஸ்வ அ திருப்பி வருங்க. ஸ்வ அ ஸ்வ அ. ஸ்வ அ ஸ்வ அ திருப்பி வருங்க. ஸ்வ ஸ்வ அ ஸ்வ ஆப்பிள அ ஆப்பிள ஆப்பிள ஆண்டு போகல. ஸ்வ அ ஸ்வ அ ஸ்வ 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 அ அ ஸ்வ அ. எப்படி? ஸ்வ அ ஸ்வ ஸ்வ அ ஸ்வ அ. ஸ்வ அ ஸ்வ அ திருப்பி வருங்க. ஸ்வ அ ஸ்வ அ ஸ்வ அ இல்ல. ஸ்வ அ ஸ்வ அ. ஸ்வ அ ஸ்வ அ ஆ திருப்பி வருங்க பாப்போம். ஸ்வ அ ஸ்வ அ போகக்கூடாது. ஸ்வ அ ஸ்வ அ. ஸ்வ அ ஸ்வ அ குட் குட். இப்ப நம்பர் 2 அதே ஸ்டைல வந்து பாப்போம். த ஹ த ஹ ஆ தொ ஹ தொஹ. அப்படி அல்ல. பாருங்க. தொ ஹ தொஹ. நீங்க ரெக்கார்டிங் கேக்குறீங்களா கிளாஸ்ல? கேட்டோம் சார். காலையில கூட ப்ரிப்பேர் ஓகே. நீ பண்ணோம் எதை சார். கேட்கறதுக்கு கூட நீங்க என்னத்தை விளங்கி கொள்றீங்க ரெக்கார்டிங்ல சொல்லுங்க பாப்போம். எதை டார்கெட் பண்ணி கேட்குறீங்க? என்னத்தை பிடிச்சி கொள்ளணும் நீங்க ரெக்கார்டு கேட்குறீங்க? அதாவது எந்த இடத்துல நீட்டி இருக்கோம், எந்த இடத்துல பிழையா சொல்லியிருக்கோம், அந்த மாதிரி சார். ஆ, சரி. இது போற நீ கேட்கிற நேரம் எந்த இடத்துல ஏன் நீங்க பிழை ஆகுறீங்கிறத கேட்கணும். நான் இப்ப இன்றைக்கு ஒரு விஷயம் சொல்லி தந்தீரன். இடைவெளி எடுக்கிறது. ரைட். ஒரு விடயம் இன்னைக்கு ஒரு ஓகே புதிதாக சார். வருது. இடைவெளியை நாங்க எடுக்கிறது மெயின்டைன் பண்றது. இப்ப அந்த இடைவெளியை மெயின்டைன் ஓகே சார். பண்றதோடயே தான் நீட்டுறது இஷ்யூ ஆகுது உங்களுக்கு. நீ நீட்டுறதை மட்டும் பார்த்தா நீங்க ஓதல் பிடிச்சுக்கிற மாட்டீங்க.
ஈற்றத்தோட சேர்த்து உங்களுக்கு இன்னும் ஒரு ப்ராப்ளம் ஓகே இருக்குதுன்னா இடைவெளியை சரியாக மெயின்டைன் பண்றது. பாருங்க இப்ப தொ ஹ தொஹ விளங்குதா? தொ ஹ தொஹ அந்த ஓகே இடைவெளி சரியாக மெயின்டைன் பண்ணப்பட வேண்டும். போதும் பாபு. ஓகே சார். இன்ஷா அல்லாஹ். தோ ஹ ஹ தோ ஹ தொஹ இல்ல தொஹ. தோ தோ ஹ ஹ தோ ஹ இழுக்கணுமா? ஹ இழுக்கணுமா? இருக்க கூடாது. ஆ தோ ஹ ஹா ஹ இல்ல ஹ. தோ ஹ ஹ ஹா போறது பெல ஹா இல்ல ஹ ஹ. தோ தோ ஹ தோ ஹ தொஹ இல்ல. பாத்தீங்களா பாத்தீங்களா? தொ ஹ தொஹ குட். அவ்வளவுதான். அது நான் சொல்ற அந்த ஸ்டைல பாருங்க. தொ ஹ தொஹ ரெண்டுக்கும் இடையில நேரம் எடுக்கணும். திருப்பி மொத்தமா சொல்றதுக்கு முன்னாலேயும் கொஞ்சம் டைம் எடுக்கணும். மொத்தமா செல்ற நேரம் எந்த ஒன்றையும் நீட்டிடப்படாது. இதெல்லாம் நுணுக்கங்கள். நீ ரெக்கார்ட கேட்க நேரம் இதெல்லாம் கேட்கணும். எப்படி நாங்க தனித்தனியாக ஒற்றை ஒற்றையாக சொல்றது, ரெண்டுக்கும் இடையில எப்படி நாங்க இடைவெளி எடுக்கிறது, ரெண்டையும் சேர்த்து செல்றதுக்கு முன்னால் எப்படி நாங்க இடைவெளி டைமிங் எடுத்துக்கொள்றது, ரெண்டையும் சேர்க்கிற நேரம் எப்படி நீட்டிடாம பாதுகாத்து கொள்றது, குறிப்பாக இறுதி எழுத்தை நீட்டாம எப்படி செல்றது, இதெல்லாமே நீங்க எடுக்க வேண்டிய நாலேஜ். இது இரண்டு சொற்கள் என்ற பாடம் என்றால் இதான் பேசிக் பாடம். இந்த ரெண்டு எழுத்து உங்களுக்கு கிளியர் ஆயிட்டு என்று சொன்னால் இந்த அமைப்புகள் எல்லாம் உங்களோட ஒரு 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 ஒழுங்குபடுத்தப்பட்ட சிஸ்டத்துக்கு வந்துட்டால் நீங்க மூன்று எழுத்துக்கள், நான்கு எழுத்துக்கள், ஐந்து எழுத்துக்கள் என்று எழுத்துக்களை கூடுதலாக சேர்த்து சொற்களாக ஓதுறதுல உங்களுக்கு இஷ்யூஸ் வராது, ப்ராப்ளம் வராது. வேணுதா சொல்றது? சரிங்க இன்ஷா அல்லாஹ். விளங்குது சார். ஓது பாபு. தோ ஹ தோ ஹ ஹ ஹங்கிறது பெல. தொ ஹ தொஹ. தோ ஹ ஹ ஹ ஹ நீட்டமா இருக்கா சார்? என்று தோ போகணும். அது பெல ஹ என்று போயிடாது. ஹ ஓகே சார். தோ ஹ தோ ஹ குட். அவ்வளவுதான். அப்ப அந்த டைமிங் தான் நமக்கு பிரச்சனை. தொ ஹ தொஹ என்று போகப்படாது. தொ ஹ ஓகே தொஹ அந்த இறுதி எழுத்துல நீட்டுறதுல பிழைக்குது. அப்படி நீட்டப்படாது. த ல தல என்று ஓகே பேத்திடப்படாது. த டைம் எடுக்கணும். ல டைம் எடுக்கணும். தல அந்த டைம் எடுக்கிற என்று சொன்னால் எங்களை நாங்க நிதானமாக வச்சுக்கொண்டு அந்த பிராக்டிஸ சரியான அமைப்புல உச்சரிக்கிறதுக்கு தான் டைம் எடுக்கிறது. த ல தல தொ ஹ தொஹ சொ அ சொஅ ப ல பல ப அ பஅ இந்த டைமிங் வரணும். ஓகே ட்ரை இன்ஷா பண்ணி அல்லாஹ். பார்க்கணும். ம். ஓகே த ல இந்த தல ல ல என்று போகுது. ப என்றது சரி. ல ஓகே என்று போகிறாது. ஆ த ல தல குட். தோ ஹ ஹ த என்ற ஹ பிள்ளை ஹ உங்களை அறியாம தான் போகுது. தொ என்று சொன்னீங்க. ஹ என்று சொல்றீங்க. தொ என்று சொன்னது போல ஹ ஓகே தொ ஹ தொ ஹ தொ ஹ. ஓகே தோ ஹ தோ ஹ குட். நம்பர் 3. ஸ்வ அ ஸ்வ அ அ ஆ தொண்டையால் வரப்படாது. மிச்ச சிம்பிளாக அ அ அ ஆ ஓகே ஸ்வ அ ஸ்வ இல்ல அ ஸ்வ ஸ்வ அ ரெண்டுமே நீட்டுப்பட்டு நீங்க அந்த குயிக்கா ஓட பாக்குறீங்க, அடுத்தடுத்ததுக்கு குயிக்கா ஃபாஸ்டா மூவ் ஆக பாக்குறீங்க, அது பெல்லது. அப்படி மூவ் ஆகினால் ஓதுற இடத்துல எங்கட கவனம் இல்லாம போய்க்கணும். தல ஓகே தல தொஹ தொஹ சொஅ சொஅ ஃபல ஃபல ஆண்டு ஓடுவோம். ஓடி ஓடிக்கொண்டிருப்போம். ஆனா ஓதுறது எல்லாமே இல்லாம போய்த்திரும். அப்ப நாங்க ஓதுற இடத்துல எங்கட கவனம் ஈக்கணும். அதை நீட்டிடக்கூடாது. சரியான உச்சரிப்பை கொடுக்கணும்.
கீழ் நோக்கி உச்சரிக்கிறனால் கீழ் நோக்கி வரணும். நோமலாக வரக்கூடிய எழுத்துக்கள் உதாரணத்துக்கு என்கிறது எப்படி வரணும், எப்படி உச்சரிக்கணும், அந்தந்த இடத்துல அதுக்கு உரிய அந்த டைமிங்கோட நாங்க கவனத்தையும் கொடுத்தா தான் நாங்க உச்சரிக்கிறது சரியாயிக்கும். அடுத்ததுக்கு போகணும், கட்டாயம் போகத்தான் வேணும். ஆனால் இருக்கிற இடம் குழம்பிக் கொண்டு தவறாய் கொண்டு அடுத்தது புகையிலாது, அது பெரிய பிழைப்பிக்கும். ஓகே விளங்குதான சார். சில விஷயம்? இன்ஷா அல்லாஹ். இந்த இன்ஷா அவதானங்கள் அல்லாஹ் சார். இந்த அவதானம் வச்சு தான் நீங்க ப்ரிப்பேர் ஆகணும். அல்லதான் அப்பதான் நீங்க அடுத்த இதுக்கு மூவ் ஆவீங்க. நான் நிறைய நுணுக்கங்கள் சொல்லிக்கிறேன். நான் போன கிளாஸ்ல நுணுக்கங்கள் அவ்வளோதையும் சொல்லலை என்றால் உங்களோட ட்ரெக்கு எடுக்கணும். இப்போ நீங்க தவறுகளை பார்க்குறீங்க, நீட்டுற அமைப்புகள்ல உங்களுடைய இஷ்யூஸ் சீக்கிரத்தை பார்க்குறீங்க. இந்த நீட்டுறதும் உங்களோட தவறாகிற சந்தர்ப்பங்களையும் நீங்க டோட்டல் ஓவரால் பிக்சர்ல முழுமைப்படுத்தப்பட்ட அமைப்புல நீங்க பார்க்கணும். இதுக்கு பின்னால, இந்த பாடத்துக்கு பின்னால ஓகே சார். இன்ஷா இந்த அல்லாஹ் சார். ரெக்கார்டிங்கை மட்டும் பார்க்க வேணாம். இந்த ரெக்கார்டிங்கை நீங்க பார்த்து அவதானிச்சுக்கோங்க. நான் என்ன என்ன வகையான பிழைகளை இந்த பாடத்துல விட்டு கொண்டு வரேன் என்றதுக்கான ஆன்சரை முழுமையாக எடுத்துக்கோங்க. எல்லாம் என்னென்ன வகையான பிழைகளை நான் விட்டு கொண்டு வரேனுங்கிற முழு பிள்ளைகளையும் எடுத்துக்கொண்டு எப்ப இந்த பாடத்தை எங்கட கிளாஸ்ல ஓத ஆரம்பிச்சுக்கிறீங்க அதிலிருந்து எல்லா ரெக்கார்டிங்கும் நீங்க கேட்கணும். நீங்க ஓதப்படாது, ரெக்கார்டை கேட்கணும் முதலாவது. ரைட்? சத்தம் போடாம அமைதியா கவனம் எடுத்து ஒவ்வொன்றா கேட்கணும். ஒவ்வொன்றிலையும் நீங்க ஒவ்வொன்றையும் சொன்னதுக்கு பின்னால எஸ் நான் இதுல விட்டுக்கிற தவறு இதான் தவறு, இந்த தவறு வரப்படாது. உதாரணத்துக்கு இப்ப ரெண்டாவது நான் விட்ட தவறு ஹேய நீட்டுறது ஒரு தவறு. தொஹ என்று சொல்லி மொத்தமா சில நேரத்திலையும் ஹேவை நீட்டிக்கிறது இரண்டாவது தவறு. ரெண்டையும் சேர்த்து சொல்ல போகல தேண்டு செல்றன் துவாண்டு சொல்ல வருது இல்லை என்கிறது மூன்றாவது தவறு. இப்படி ஒவ்வொன்றிலையும் நீங்க என்னென்ன வகையான தவறுகளை விடுறீங்கிறத கட்டாயம் என்ன செய்யணும், ஒவ்வொன்றா அவதானிக்கணும். ஏன்னால் நீங்க எப்ப தவற ஓகே. ஒவ்வொன்றிலையும் ஃபீல் பண்றீங்களோ, ஒவ்வொன்றிலையும் நீங்க விளங்கி கொள்றீங்களோ, உங்களுக்கு விளங்குதோ ஒவ்வொன்றிலையும் மீக்கிற என்னென்ன தவறு என்று சொல்லி அடுத்த ஸ்டெப் நீங்க சரியா ஓதலாம். உங்களுக்கு பேர தெரியுமே. ஒவ்வொன்றிலையும் பார்க்கணும். மொத்தமா நீ இன்ஷா சொல்ல வேணாம் எல்லாத்துலயும் எனக்கு நீட்டுறது பிழையாயிச்சுது, எல்லாத்துலயும் எனக்கு மொத்தமா ஓதுறது போல ஆயிடுச்சு அப்படி சொல்லலாது. நாங்க ஸ்டார்டிங் பழகுறோம் என்ற வகையில, அடிப்படையில இருந்து போறோம் என்ற வகையில ஒவ்வொன்றிலையும் எங்களோட கவனத்தை குவிக்கணும். ஸ்டார்டிங் அப்படித்தான் நிற்கணும். போக போக நாங்க என்ன செய்வோம், முழுமையான பார்வைக்கு நான் வரணும். ஓகே. ரைட்? அப்ப இன்ஷா இன்ஷால்லா அந்த ஒர்க்கை நீங்க இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகணும். உங்களோட பாடம் சொல்ற ஓகே. மெசேஜ் நீங்க தவறுகளை ஸ்டார்ட் பண்ணி போற மெத்தட்ல இருந்து கொஞ்சம் ஃபுல்லாவே கவனத்தை எடுத்து ப்ரிப்பேர் ஆகணும். இன்ஷால்லா அது பிறகு அந்த பாடத்தை பார்ப்போமா. இன்றைய கிளாஸ், இதுக்கு முந்தின கிளாஸ், அதுக்கு முந்தின கிளாஸ், 3 பாட வகுப்புகளை நீங்க தொடரா இந்த அமைப்புல கேட்கணும். கேட்டு ரெடி ஆயிட்டு வரும். சரிங்க சார். ஏழுமென்றால் இந்த இன்ஷா பாடத்துல ரெக்கார்டை கேட்கிற நேரம் இதுல ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சு வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்பிட்டு ஒவ்வொன்றையும் நம்பர் முதலாவது ரெண்டாவது இப்படி சொல்லி சொல்லி ஒவ்வொன்றையும் எங்களோட ஓதுன முறையில ஓதி வாட்ஸ்அப்ல ஒவ்வொன்றை அனுப்புங்க. ஒரு வாய்ஸ்ல அனுப்புங்க, பார்ப்போம், செக் பண்ணி தரேன் உங்களுக்கு. இன்ஷா அல்லாஹ் சார். ரைட்? ஓகே. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.